ஐயா சிவாய் நம்ம சொல்லுங்க. ஐயா சிவாய நமக. சொல்லுங்க ஐயா. இங்க நம்ம பாஜகவில் கேடி ராகவன் ஒருத்தர் இருந்தாரு. சரி, அவர் எங்கதான் இருக்காரு, என்னதான் நிலவரம்? உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏங்க ஒரு நல்ல பேச்சாளர் இருக்கு, ஒரு நல்ல ஒரு அருமையான ஆளு. சரி தேவையில்லாம ஒரு சின்ன சபலத்தினால மாட்டிக்கிட்டாரு. சரி. அது கொஞ்சம் சங்கடமான ஒரு விஷயம்தான். ம். என்ன என்ன மத அரசியலை பொறுத்தவரை பதவி சண்டைதான். மதன் ரவிச்சந்திரனுக்கு பொறுப்பா கொடுத்திருந்தேன்னா இந்த அளவுக்கு வந்திருக்காது. அப்படிதானே? ஆமா. நான் என்ன கேக்குறேன், இந்த அரசியல் வந்து பிஜேபி அரசியல்ல ஒரு திறமையான ஒருத்தன் வந்து அவனை பயன்படுத்தணும், அவனை ஓரம் கட்டக்கூடாது. எல்லா கட்சியிலயும் திறமையானவனை பயன்படுத்துவாங்க. செந்தில் பாலாஜி நபர்கள் வந்தாங்க, பயன்படுத்துறாங்க என்னதான் இருந்தாலும். ஆனா இங்க மட்டும் தான் அந்த அண்ணாமலை உழைப்பாளி அவரை ஓரம் கட்டுறாங்க. இவர் கேடி ராகவன் நான் என்ன கேட்கேன், மதன் ரவிச்சந்திரன் வீடியோ எடுத்தாலும் சரி சரி எப்படியோ, கேடி ராகவன் பண்ண தப்பு யாரையா பண்ணல சொல்லுங்க. கேடி ராகவன் ரொம்ப கொஞ்சம் சபலப்பட்டு வலைதளங்கள்ல மாட்டிக்கிட்டாரு. கேமரா வைக்கிற அளவுக்கு சபல புத்தியில இருந்திருக்காரு. மனுஷனா பிறந்த எல்லா பயிலும் இந்த தப்பு, எல்லா பயிலும் சொல்லல, 99% தப்பு பண்ணாதான் எவன் சொல்லுங்க, எவன் யோக்கியன்? அது சரிதான். நான் சொல்லலையா, 80 ரூபாய் எங்க அப்பன் சொல்றான் பாருங்க. காமம், கோபம், பேராசை இந்த மூன்றும் நரகத்தின் நுழைவாயில்கள். எது நரகத்தின் நுழைவாயில்? காமம், கோபம், பேராசை. ஆனா இந்த மூன்று இல்லாத மனிதன் உலகத்துல ஒருத்தனும் கிடையாதுங்க. சன்னியாசிகள் முதல்ல சொல்றாரு, கல்யாணம் பண்ணாம இருக்கேன் நான் யோக்கியன் அப்படிலாம் எவனும் சொல்ல முடியாதுங்க. நான் சொல்ல, பரமாத்மா சொல்றான், சன்னாசி நிச்சயது தவறியல்லோ அலைவார்கள். எங்க அப்பன்னு சொல்றான், சன்னியாசிக்கு நிச்சயம் கை கூடாது. நீ என்னதான் நமச்சிவாய் சொன்னாலும் சரி, தரம் தானி பசும் போதுல உனக்கு நிச்சயம் கூடாது. அப்பா சொல்றான், நீ பரம்பொருள் வார்த்தை பொய்யாவுமா? காமம், கோபம், பேராசை இந்த மூணும் எல்லா மனிதர்களுக்குள்ளே இருக்குங்க. ஆனா சாமி என்ன சொல்றாரு, எந்த ஒரு சாதகன் இம்மனித பிறவிலேயே உடல் அழிவதற்கு முன்பாகவே காமத்தினாலும், நல்லா புரிஞ்சுக்கோங்க, காமத்தினாலும் கோபத்தினாலும் ஏற்படுகின்ற எழுச்சியை பொறுத்து கொள்வதற்கு திறன் பெற்று விட்டானோ அவனே யோகி. யார் யோகிங்க? காவி வெட்டி கழுத்துல உத்ராட்சம் போட்டு 4 பேருக்கு உபதேசம் பண்ணா யோகி ஆக முடியுமா? யோகி ஆயிடுவான் அவன். உண்மையான அகத்துறவு வேணும் உள்ளுக்குள்ள. இப்ப நமக்குள்ள வரக்கூடிய காமிச்சை அடக்கணும், நம்ம உலகில் பெற்ற வெறுக்கணும், வெறுத்தாதான் நீ யோகி. அவன் தான் யோகிங்கிறது. இது சாதாரண மனிதர்களால முடியுமா ஐயா? முடியாது. இதுல கேடி ராகவன் விதிவிலக்கா? கேடி ராகவன் பரமாத்மாவா? பாவையா அந்த மனுஷன். அவரை போட்டு நான் என்ன கேட்கேன், அவர் மாட்டிக்கிட்டாரு. இன்னைக்கு 4 சோத்துக்களை எவன் என்ன அக்கிரமம் பண்ணான்னு தெரியாது உலகத்துக்கு. எல்லா பயலுக்கும் மனசாட்சிக்கு தெரியும். சிலவன் தப்பு பண்ண மாட்டான், ஆனா மனசுக்குள்ள கற்பனையிலே ஓட்டுவான். சில பெண்களை மனசுக்குள்ளே நினைச்சுக்கிட்டே ஓட்டுவான், வண்டி ஓட்டிடுவான். இருக்கானா இல்லையா? நிறைய பேர் இருக்காங்க. அப்ப சொல்றீங்க சும்மா இங்க பாருங்க, இங்க எவனுமே குறை சொல்றதுக்கு எவனுக்கும் தகுதி இல்லைங்க. எவனும் ராமனும் கிடையாது, எவனும் புத்தனும் கிடையாது. புரிஞ்சுக்கோங்க. அதனால இங்க இது வந்து கர்மா, களி கர்மா. இத வந்து கடந்துதான் போகணுங்க, யாராலையும் முடியாது. சாமி அதை தான் சொன்னாரு, களி என்றால் எளியல்லவே கனையாளி வேண்டாமே, வலிமாய நினைவு மாய்மாலம் என் மகனேங்க. எங்க அப்பன்னு சொல்றான், வலிமாய நினைவுடா பிள்ளா குழந்தையே, வலிமாய நினைவு. இந்த களியை எல்லாருக்குள்ள இருந்து குட்டிச்சாத்த வேலையை பண்ண வச்சிருவாங்க. ஏன் மதன் ரவிச்சந்திரன் இந்த தப்ப பண்ண மாட்டாரா? கேமரா எடுத்தவன் யோக்கியனா? விடுங்கய்யா. என்ன பத்தில கேட்டீங்கன்னா நல்லா அவரை பயன்படுத்தணும். பிஜேபியில அவருக்கு ஒரு பெரிய பதவி கொடுத்து, அவருக்கு ஜாக்பாட் வரையில் கொடுப்பாரு. அமித்ஷா வந்து அவருக்கு பெரிய பதவி கொடுத்து, யாருக்கெல்லாம் பதவி கொடுத்தாரு அந்த மட்டும் தான் கட்சிக்கு வேலை செஞ்சவர் தானே. அவரை கேவலப்படுத்தி ஒதுக்கிட்டாளுங்க. ஆனா நிச்சயம் அமித்ஷா அவருக்கு ஒரு பெரிய பதவி ஜாக்பாட் கொடுப்பாரு, பெரிய பதவி கிடைக்கும். என்ன பொறுத்தவரை இவர் கூட தலைவராக்கி போயிருக்கலாமா? இப்போ ஒருத்தர் தலைவராக்கினாங்களா, இப்போ இவரும் ஆக்கிருக்கலாமா? நான் என்ன சொல்றேன், கேடி ராகவனை குறை சொல்றதுக்கு எவனுக்கும் தகுதி இல்லை. நான் சொல்லல, எங்க அப்பன் பரம்பொருள் சொல்றான், முக்குணங்கள் என்னுடைய மாயை, அதை கடந்ததாக எந்த பிராணியும் நில உலகிலோ ஆகாயத்திலோ வானவர்களிலோ தேவர்களிலோ ஒருவனும் இல்லைங்க. அப்புறம் நான் யோக்கியன்னு சொன்னா நான் எப்படியா நம்புவேன்? நான் ஒரு பேரும் நம்ப மாட்டேன். அதனால இந்த கேடி ராகவன் பண்ண தப்பு, கேடி ராகவன் மட்டும் தப்பு பண்ணாரா? வேற எவன் பண்ணல சொல்லு. அதனாலயே இங்க பாருங்க, இது வந்து ஒருத்தன் அடுத்தவனை குறை சொல்லும்போது நல்லா இருக்கும். முதல்ல நம்ம குற்றத்தை பார்க்கணும், நம்ம யோக்கிய செய்யாமையான்னு பார்க்கணும், அடுத்தவனை பார்க்க கூடாது. அதனால விட்டுருங்க ஐயா, இதெல்லாம் இதான் களி கர்மா. இது வந்து பகவானே அவதாரம் பண்ணி வந்தாலும் முடியாதுங்கிறீங்க. அப்ப பரம்பொருளே சொல்றான், இறைவனே சொல்றான், சாமியே சொல்றாரு பாருங்க, அடங்காத களியை நான் நடக்க வந்ததினாலே அழுக்குமே பற்றலாச்சே சிவனே ஐயா, வாடுதே எந்தன் உள்ளம் மயங்கிதே திருமேனி வர வர வாடுதல்லோ சிவனே ஐயா.
உமையும் சிவனும் திருச்சடை அம்பலத்தில் ஊமை போல் இருப்பதே சிவனேங்கிற தாடியை நான் வளர்த்து கோடி பேனையும் வைத்து சடையுதே எந்த சிவனே. சிவனும் உமையும் தவத்துக்கு போயிட்டாங்க. கலியனுக்கு வரத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் சிவன் நிஷ்டைக்கு போயிட்டாரு. அப்பா வந்து கலியுகம் முடிவுதான் அப்பா எழுப்பி வருவாரு. அப்பா இப்ப எங்க இருக்காரு? அம்பலத்துல நிஷ்டையில இருக்காரு. சடையை வளர்த்துட்டு அவர் நிஷ்டையில உட்காந்துருக்காரு. எங்க அப்பா அதான் உமையும் சிவனும் திருச்சடை அம்பலத்தில் ஊமை போல இருப்பேன். அவங்க ஊமையா இட்டாங்க. களி இந்த களி எதுனால எல்லாம் அக்கிரமம் நீசம். சாமியை சொல்ற அடங்காத களியை நான் அடக்கம் வந்தேன். இந்த களி அடக்கம் வந்தா என்னையே அந்த களியை விட மாட்டான். என்னையே இழுத்துருவாங்க. இறைவனாலே முடியாது அந்த களியில. அப்போ கேட்டிராக என்ன பரமாத்மாவா? அவர் மட்டும் என்ன? அவரும் மனுஷன் தானையா. அதனால அவரை குறை சொல்றதுக்கு எவனுக்குமே தகுதி இல்லை. என்னையும் சேர்த்துதான், உங்களையும் சேர்த்துதான். அதனால விட்டுருங்க. அதனாலயா இது களி மாயை, இது கடந்து போகும். கடந்து போறதுக்கு வழி பண்ணுங்க. அப்பாவை தேடுங்க. எங்க அரசியல விடுங்க. இதெல்லாம் நம்ம கொஞ்ச நாள் குத்தி எப்ப நம்ம உயிர் போகணும் தெரியாது. நமக்கு பிறக்கும் பொழுதே எளிதான் அனுப்பியிருக்கான். இத்தனை நாள் இந்த இடத்துல இவனுடைய மரணம் நிச்சயம் அப்படியே நடக்கும். சொல்ல முடியுமா? சாமி சொல்றாரு, இறப்ப வடிவாய் இருந்து கழிதனையும் பரபிரமமாய் நின்று பக்தி சோதித்தேனாம் எங்கும் இருந்து எரிப்போம் கழிதனையும் சங்கில் இருந்து தான் வளர்ப்பேன் என்பது. நல்ல சாதுக்களா என் பிள்ளைகளை மோட்சத்தை வீட்டுக்கு எடுத்துக்குவேன். துஷ்ட பிள்ளைகளை களி கர்மா உன்னை செஞ்ச கர்ம அத்தனையும் கேட்டு நரகத்துக்கு தள்ளுவேங்க. பரபிரமங்க எங்க இருக்காங்க? எங்க அப்பன் எங்க அப்ப சிவ பரம்பொருள் இல்லாத இடம் எது சொல்லுங்க. ஆனா இந்த கேட்டிராமன் இதெல்லாம் விடுங்க. எனக்கு பொறுத்தல கேட்டிராமனுக்கு கண்டிப்பா மிகப்பெரிய பதவி கொடுக்கணும். அவரால் என்ன அவரு மட்டும் தப்பு பண்ணாரு? எவன் யார் தப்பு பண்ணல? சாமம் இல்லாத எவன்? ஒருத்தனை கை காட்டுங்க, சொல்லுங்க. சாம இச்சை இல்லாதவன் நான் யோக்கியன் எவன் சொல்லுங்க பாக்கலாம். லைன்ல வர சொல்லுங்க. ஆனா போங்கய்யா, விடுங்க. இங்க அண்டமா முனிவரெல்லாம் அதை அடங்கினார் அதன் உள்ளுங்க. எவன் இங்க யோக்கியன் சொல்லுங்க. நம்ம புலன்களே கள்ள புத்தி உடையதுதான். அதான் சொன்னாங்க, கள்ள புலன் என்னும் காட்டை வெட்டி கடலில் தெரித்திட்டால் காணலாம் வீட்டை. நம்ம வீடு எங்க இருக்கு? இந்த திருட்டு புத்தியுடைய காமம் கோபம் பேராசையுடைய இந்த புலன்களை வெட்டி நம்ம எரிச்சிட்டோம்னா நம்ம வீடு மெய்யான வீடு, நம்முடைய ஆத்மா போகக்கூடிய உண்மையான வீடு, அழியாத வீடு, அங்க விடுதலை. அந்த வீட்டுக்கு போயிடும். அந்த வீடு நமக்கு தெரியுங்கிறான். அப்ப நமக்கு தடைக்கலை எது இருக்கு? இந்த மூவாசை. அதான் எங்க அப்பா பரம்பரை சொல்ல பாருங்க, மண்ணில் மூவாசை உங்களுக்கு மாற்றானா இருக்குதடா, என்னை கண்ணாலே கண்டதுண்டால் கழிதீரும் என்மகனேங்க. 3 ஆசை, பெண்ணு மண்ணு பொண்ணு. இந்த 3 மாயையில மயங்காத உலகத்துல எவனுமே இல்லையா? அப்படி இல்லைன்னா ஒண்ணுமே மயங்கல அப்படின்னா அவன் புத்தி சுவாதீனாலும் கொஞ்சம் பாவம். அவங்க அந்த உலகியல் பற்று இல்லாதவங்க கொஞ்சம் அப்படிப்பட்டவங்க இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதனால இங்க புரிஞ்சுக்கோங்க, இங்க வந்து யாரையும் குறைச்சவங்களுக்கு எவனுக்கு தகுதி கிடையாது. நல்லவனா இருந்தாலும் களிய நல்லவனா இருக்க விட மாட்டான். நான் சொல்லல, அதான் எங்க அப்பன் சொன்னான், களி என்ற சொல்லை காதில் மிக கேட்டதுண்டால் சளிவாகி மேனி சடலம் இருளாகுமல்லோ மெய் பேச வேணுமென்று மேவி மிக இருந்தாலும் பொய் பேச புத்தி பொலியும் போடன. பரமாத்மா சொல்ற, அந்த களியில பிறந்துட்டியா நீ உண்மையா நடக்கணும் ஒன்ன களியை எப்படியாவது ஒண்ணு பொய் பேச வச்சிருவான். ஏதோ ஒரு மொழியில இந்த களிங்கிற சொல்ல காதல கேட்டல மேனி சடலம் இருளாதுங்க. பரமாத்மா சொல்றாங்க. ஏன்னா களிக்கு சிவன் கொடுத்த வரம் அப்படி. ஒரு வரம் உடலையா அவ்வளவு வரத்தையும் கொடுத்துட்டாரு. அவன் கேட்ட வரம் என்ன? மாயவனார் தன்னுடைய வாய்த்த முடிதனையும் தூயவனார் சக்கரமும் சூதமுடன் தாரும் என்றான். அரணுடைய வெந்நீரும் அந்தனரின் தன் பிறப்பும் வளமுடைய சக்தி வளப்பூரும் தாரும் என்றான். சிவமூலம் சக்தி மூலம் காமாட்சி தன் மூலம் 1008 அண்டம் நிறை மூலம் வாயுத கண்ணை வரமாகத்தார் என்றான். சரஸ்வதி மூலம் லட்சுமி மூலம் எல்லா மூலத்தையும் வாங்கிட்டான். ஒரு கடவுளுக்கு சக்தி இல்லைங்க. அவ்வளவு சிவபுரம் கொடுத்துட்டு அவரு அங்க ஊமையாயிட்டாரு. வழி கிடையாது. அவனுக்கு கொடுத்த நாள் இன்னும் இன்னும் கொஞ்ச நாள் இருக்கு. அவனுக்கு கொடுத்த வரம் தோக்குறதுக்கு. அந்த நாள் முடிஞ்சோடனே தர்மயுகம் வந்துடும். அவ்வளவு பேர் நரகத்துக்கு போயிடுவான். சாதுக்கள் மட்டும் தான் மோட்சத்துக்கு போவான். நல்ல பிள்ளைகளுக்கு தர்மயுகத்துல வாழ்வு கொடுப்பாரு. மீது எவனுமே இருக்க மாட்டான். ராணுவம் இருக்காது, போலீஸ் இருக்காது, நீதிமன்றம் இருக்காது, எதுவும் இருக்காது. ஏன்னா தப்பே நடக்காது. தர்மயுகத்துல குற்றமே நடக்காது. சொர்க்கத்துக்கு இணையா இருக்கும். நோய் நொடி கிடையாது, துர்மரணம் கிடையாது தர்மயுகத்துல. ஏன்னா எமனை கொன்றுவா. துர்க்கைக்கு வந்து வரம் கொடுக்கப்பட்டிருக்கு. கலியுகம் முடிவுல தர்மயுகம் வரும்பொழுது யமனை யார் கொள்வா? நம்ம எல்லாத்தையும் கொள்றாம இருக்க இவனை துர்க்கை கொன்றுவா. புரியுதா உங்களுக்கு? அதனால நம்ம தர்மயுக வசத்துக்கு வழியை தேடுங்க. இது விடுங்க. நம்ம இங்க பாருங்க வந்துட்டோம். எப்ப நம்ம உயிர் போகணும் தெரியாது. மோட்சத்துக்கு மட்டும் வழி தேடுங்க. அப்பாவை தேடிக்கணுங்க. பக்தி சோதித்தே பல நாளும் காத்திருந்த வித்திகன் எனை வந்து வேண்டார் மேல் வீடு இழந்து செத்திறந்து தீநரக சீல்குட்டியில அடைக்க கொத்தியிருந்த புழுக்கள் வந்து கொஞ்சிட்டாங்க. அப்பாவை தேடாதவனுக்கு அவனுடைய ஆத்மாவுக்கு உய்வடையாது, மோட்சம் கிடைக்காது. அந்த வீட்டுக்கு அவன் போக முடியாது. அவன் நரக வீட்டுக்கு போயிடுவான். ஆனா அப்பாவை தேடுங்க. விடுங்க. இந்த கர்மதியில கேட்டீராக வந்து மட்டும் என்ன சார் அவரு பாவம், அவருக்கு எத்தனை நாள் கொடுக்கப்பட்டிருக்கோ, எனக்கு பேசுற எனக்கு எத்தனை நாள் பூமியில கொடுக்கப்பட்டிருக்கோம். கொஞ்ச நாள் எப்ப வேணாலும் வாழ்க்கை முடிஞ்சிடும். நொடிக்குள் முடிந்து விடும் விஞ்சைகள் இங்க இருக்க நோகுதை திரும்பி ஒட்டி தொட்டக்கடிக்கிறது வாழ்க்கை முடிஞ்சு போயிடும். இதாய வாழ்க்கை. அதனால அப்பாவை தேடுங்க. இது வேண்டாம். அரசியல் தான் மாயை 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 மாயை. நமச்சிவாய. திருச்சி சம்பளம்.
சிவாய நம. திருச்சிட்டம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். சிவாய நம. உறவுகளே, சிவ அன்பர்களே, தற்போது தாங்கள் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு சிவாலய திருப்பணி ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முன்பு ஒரு காலத்தில் ஒரு சிவாலயம் இருந்திருக்குது. அதாவது இந்த ஏரியா இப்போ ஒரு தென்னை மரங்கள், பனை மரங்கள் சூழ்ந்த காடாக இருக்கிறது. முன்பு ஒரு காலத்தில் இங்கே ஒரு ஊர் இருந்ததாக சொல்கிறாங்க. ஆனால் இப்போது சுற்று வட்டாரத்தில் 5 கிலோமீட்டர் சுற்றுலா ஊரே கிடையாது, காடு. இப்போ இந்த இடத்துல ஒரு சிவாலயம் அமையிருக்கிறது. இந்த சிவாலயத்தில் இருந்த அந்த சாமியுடைய திருமேனியை எடுத்து வச்சிட்டோம். திருப்பணி முடிஞ்சதுக்கப்புறம் பிரதிஷ்டை பண்ண இருக்கிற உறவுகளே, தற்போது இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உறவுகள் தங்களால் முடிந்தால் ஒரு சின்ன உதவி செஞ்சு கொடுங்க. எங்கள் இடத்துல பொருளாதாரம் இல்லை, அதனால் பார்த்திங்கன்னா அந்த வேலையெல்லாம் அப்படியே நின்று போச்சு. பாருங்கள், இந்த அப்படியே பாதியிலே நிற்கிது இந்த சிவாலய திருப்பணி. பக்த கோடிகள், அன்பு உள்ளங்கள், தயவுசெய்து நீங்கள் உதவி செய்ய விருப்பமுள்ள உறவுகள் உதவுங்க. உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும். இந்த சாமியோடைய அருள் அனுகிரகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இது ஒரு புகழ்பெற்ற சிவாலயம் கூட சொல்லலாம். சாமியோட திருமேனியை எடுத்து வச்சிட்டோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு வாசி தண்டம் இருக்குது. அந்த காலத்தில் ஒரு முனிவர் யாரோ தவம் செஞ்சுருக்காங்க. அவங்களுடைய வாசி தண்டம் அவர் திருக்கரங்களால் எழுதின ஓலைச்சுவடி கூட இன்றும் இருக்குது, இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது. அது கோயில் திருப்பணி முடிஞ்சதுமே அதையும் நாங்கள் அந்த வழிபாட்டுக்கு வச்சுடுவோம். இந்த சிவாலய திருப்பணி சாமி திருநாமம் முக்தீஸ்வரர் அப்படிங்கிற திருநாமத்தில் வழங்குறாரு. நெல்லை மாவட்டம் நாங்குநேரி தாலுகாவில் இந்த சிவாலயம் அமைய இருக்கிறது. உறவுகளே, இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க ஒரு 2 பேருக்காவது கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒரு சின்ன உதவி செஞ்சால் இந்த ஆலய திருப்பணி கண்டிப்பாக நாங்கள் வெற்றிகரமாக முடிச்சுடுவோம். பாருங்கள், அந்த வேலை எல்லாமே அப்படியே நிற்கிது. கல்லெல்லாம் இறக்கி போட்டிருக்கோம். இன்னும் நிறைய கற்கள் தேவைப்படுது. சுவாமியோடைய அந்த திருக்கோபுரம் பார்த்திங்கன்னா லிங்க வடிவிலே அமைக்க இருக்கிறோம். உதவுங்கள் உறவுகளே. உங்களுக்கு அப்பா சிவபெருமானுடைய அருள் நிச்சயம் கிடைக்கும். எம்பெருமான் சொல்வான், வாழுவீர் தாழ்வில்லாமல் மக்களும் கிளைகள் கொஞ்சி நாளுமே மகிழ்ச்சியை கூர்ந்து நலமுடன் வாழும்போது நீளுமே எனது செங்கோல் நீதியும் நெறிபோல் ஆளுமே உங்கள் தன்னை அன்புடன் அலையாவண்ணம். உங்களை எம்பெருமானுடைய அப்பாவுடைய திருவாசகத்தாலேயே வாழ்த்துறோம் உறவுகளே. ஆணுடன் பெண்ணும் பெற்று அதிகமாய் செல்வமாகி தானுடன் நினைவுமுற்று தர்மமும் நெறியும் கற்று வேணும் நீள் காலமெல்லாம் வெள்ளியர் உடனே வாழ்ந்து போனுதல் கமலநாதன் பொற்பதம் பெற்று வாழ்வீர். அந்த ஈசனுடைய பொற்பதம் நிச்சயம் கிடைக்கும். உங்களுக்கு இகத்திலும் சுகம், பரத்திலும் சுகம். உங்களுடைய கர்ம வினைகள் மன்னிக்கப்பட்டு உங்களுக்கு நிச்சயம் மோட்ச வீடு கிடைக்கும். இகத்தில் அப்போரன் ஆயுளுடன் நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்து நீங்கள் பரவாழ்வும் பெறுவீர்கள் உறவுகளே. மக்களே, நீங்கள் எல்லாம் வாழ்பொன்னம் பதியிற் சென்று முக்கியமான யுகநில மதிலே தன்னால் கக்கிய பொன்கள் ஸ்வர்ணம் கைமணம் குளிர அன்னம் பொக்கிஷம் நிறைய வைத்து புகழ உண்டு இனிதாய் வாழ்வீர். இந்த இகவாழ்வும் பரவாழ்வும் உங்களுக்கு சுகப்பட அப்பன் ஈசனர்களால் வாழ்த்துகிறோம். இந்த திருப்பணிக்கு உதவி செய்ய ஒரு ஜிபே எண் சொல்கிறோம். இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம். நீங்கள் இந்த எண்ணிலே நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஜிபே, ஃபோன்பே, வாட்ஸ்அப் எல்லாம் இந்த நம்பர் தான். 93 85 44 31 06 93 85 44 31 06. இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம், தொடர்பும் கொள்ளலாம். வாட்ஸ்அப்பும் இந்த எண்ணு தான், ஜிபே இந்த எண்ணு தான் உறவுகளே. முடிந்த அளவுக்கு 2 பேருக்காக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒருத்தர் சின்ன உதவி, நீங்கள் பெரிய அளவில் செய்யணும் கூட, நீங்கள் ₹1 நீங்கள் தந்தாலும் மனசார வேண்டி ஏற்றுக்கிறோம் உறவுகளே. உதவுங்கள். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி. சிவாய நம. திருச்சிட்டம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். உறவுகளே, நம்ம இந்த இடத்துல வாழ்ந்து மறைந்த ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்திய பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள வாசி தண்டம் ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்தியது. அவர் திருக்கரங்களால் எழுதிய அந்த ஓலைச்சுவடி கூட பாருங்கள், இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது. இந்த சிவாலயம், நம்முடைய அந்த சிவாலய திருப்பணி முடிந்ததுமே எம்பெருமான் அவர் எழுதிய அந்த சிவனை பற்றி புகழ்ந்து எழுதிய அந்த பாடல் வரிகள் இதில் இருக்குது. இந்த வாசி தண்டம் அவர் பிரதிஷ்டை செய்த அந்த லிங்க திருமேனியையும் இந்த இடத்துல நாம் இந்த ஆலயம் கட்டி நாம் பிரதிஷ்டை செய்திருக்கிறோம். அனைவரும் இந்த ஆலய பிரதிஷ்டைக்கு கண்டிப்பாக வரணும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோ பார்க்குறவங்க உதவி பண்ணுங்கள் உறவுகளே. பொருளாதாரம் இல்லாமல் திருப்பணி நின்று போச்சு. முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள், உதவுங்க. நன்றி. நம சிவாய. திருச்சிட்டம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். இந்த புண்ணிய பலன் தங்களுக்கு உடான கூடிய வரும் உறவுகளே. நம சிவாய.